கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எங்களையும் சாட்சியாய் நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். கடந்த நாட்களிலே அருமையான எங்களுடைய இல்லத்தை புதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். அதே போல நல்ல ஒரு ஜெபிக்கத்தக்கதான கிருபையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னும் விசேஷமாய் இந்த இல்லத்துல ஒரு ஜெப கூடுகை நடத்த வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தோம். அதற்காக தேவ சமூகத்துல காத்திருந்தோம், ஜெபித்தோம். ஆண்டவர் அற்புதமாக அந்த கூடுகை நடத்தும்படியாய் தேவன் பெரிய ஒரு கிருபையை கொடுத்தார். தேவனுக்கு கோடான கோடி நன்றி. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார் என்று அருமையான வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களிலே ஜெபிக்க கர்த்தர் கிருபை தந்தார். 13 பேர் அந்த நாட்களிலே வந்திருந்தார்கள். காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை பார்த்துட்டீங்கன்னா 1:30 மணியெல்லாம் ஆயிடுச்சு. பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய அவர்கள் பல வைராக்கிய நல்ல ஜெப நேரத்தை எடுக்க கர்த்தர் ஒரு பெரிய கிருபை கொடுத்தார். அதே போல ரொம்ப ஆச்சரியமாக இந்த இடத்தை நாங்கள் தேவனுக்கென்று திறந்து கொடுக்கும் பொழுது மாறினார். எப்படி இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தார், எப்படி நடத்தினார் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மாதந்தோறும் முதல் வாரத்துல எங்க இல்லத்துல நாங்க வைத்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்களும் ஜெபித்துக் கொள்கிறோம். அதே போல நேற்றைய தினத்துல பாத்துட்டீங்கன்னா மெர்லின் சிஸ்டர் வீட்டுல 2 மாசம் அந்த இடத்துல கூடுகை நடத்திட்டாங்க. நேற்றைய தினத்துல நாங்க போயிருந்தோம். நாங்க 8 பேர் அந்த இடத்துல கூடி நின்னோம். ஆண்டவருடைய பிரசன்ன மகிமை அளவில்லாமல் எங்களை நிரப்பினது. கர்த்தர் பெரியவர். அந்த இடத்துல அவருடைய அசைவாடுதலை நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். எங்கள் ஒவ்வொருவரையும் செபிக்க ஒரு வைராக்கியத்தை நாளுக்கு நாள் அவர் பெருக்கி கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு இரக்க தயவு ஆவியானவர் எங்கள் மேல வைத்திருக்கிறார் என்றால் அது பெரியது. இந்த நாளில இப்படிப்பட்ட ஊழியங்களை, இப்படிப்பட்ட ஒரு ஜெப நேரத்தை ஒவ்வொருடைய இல்லத்துல திறந்து கொடுத்து ஆவியானவர் இந்த பகுதியில எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதனால இந்த காரியத்துக்காக நீங்க அது அனுதினமும் செய்யுங்க. இன்னும் வருகிற நாட்களில அநேக இல்லங்கள் திறக்கப்படணும், பரிசுத்த ஆவியானவருக்காக திறக்கப்படணும். அருமையான ஊழியர்கள் இந்த இடத்துல சொன்னாங்க, இருள் ஆதிக்கம் இந்த இடத்துல பெருகி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அது உண்மை. அது நான் கண்ணார நான் பார்த்தது உண்டு. ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு இப்படிப்பட்ட இல்லங்களை கர்த்தர் முன்குறித்து, பிள்ளைகளை முன்குறித்து இன்னைக்கு ஜெபிக்க ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. மீண்டும் இந்த அருமையான ஜெப நேரத்துல 2வது முறையாக சாட்சியாக எங்க குடும்பத்தை வைத்ததுக்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்க